நம்ம கிச்சனில் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் ஏதாவது ஒன்று நம்ம தினமும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் தான். எல்லாமும் ஒரே டைமில் வாங்கினதில்ல, ஒவ்வொரு டைமில் வாங்கினது. விளம்பரமும் கிடையாது, யூஸ்ஃபுல்லாக இருக்குமேனு தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு வெஜிடபிள் பீலர், இது அழகாக மூடியோட வருது. இந்த மாதிரி காய்கறியில் தோல் சீவும் போது அது அங்கங்கே செதறாமல் இதில் ஸ்டோர் ஆகிடும். தோல் சீவி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அழகாக டிஸ்போஸ் பண்ணிடலாம். கிச்சன் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்கும். அடுத்து இந்த ஒரு கார்ன் ஸ்க்ரேப்பர், அப்படி இல்லைன்னா பீலர், எது வேணாலும் சொல்லலாம். இந்த மாதிரி வேக வச்சது அப்படி இல்லைன்னா பச்சையாக இருக்கிற சோளத்தை கூட இதை யூஸ் பண்ணி அழகாக உரிச்சு எடுக்கலாம். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியலில் நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. இது ப்ரான் கிளீனர். இதை பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து இந்த ஒரு கோகோனட் ஸ்க்ரேப்பர். நம்ம சமைக்கும் போது அவசரமாக தேங்காய் தேவைப்படுது அப்படின்னா இதை யூஸ் பண்ணி ஈஸியாகவே துருவி எடுத்துடலாம். காய்கறி கூட்டெல்லாம் செய்யும் போது இந்த மாதிரி கொஞ்சமாக தேங்காய் துருவி போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அடுத்து இந்த ஒரு டூல் வந்து நண்டோட கால் உடைக்கிறது. நண்டோட அந்த பெரிய காலெல்லாம் நம்ம சாப்பிடும்போது உடைச்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் வச்சு ப்ரெஸ் பண்ணணும்னா அழகாக உடஞ்சிரும். இது மீனோட செதில் உரிக்கிறது. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி இருக்கிறதுனால மீனோட செதில் உரிக்கும் போது நம்ம மேலே தெரிக்காது. க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. அழகாக மீன் மாதிரியான ஒரு ஷேப்லேயே கொடுத்துருக்காங்க. இது எக்கு செப்பரேட்டர். அப்புறம் இது வந்து கிச்சன் சிங்கில் யூஸ் பண்ணுற ஃபில்டர் நெட்டு. இது சில கடைகள்லையும் கிடைக்கும். நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். 100 பீஸோட விலை $1.50 தான். சிங்கில் போய் எதுவும் அடைக்காமல் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் இது வந்து மினி மாப். நம்ம எப்போவும் கிச்சன் சிங்கில் பாத்திரம்லாம் கழுவுனதுக்கப்புறம் சுற்றியும் இந்த மாதிரி தண்ணி தெரிச்சிருக்கோம். இந்த மாதிரி இருக்கிற தண்ணியை துடைக்கிறதுக்காக நான் மைக்ரோ ஃபைபர் டவல் தான் முன்னாடியெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்காகவே தனியாக ஒரு செட்டு டவல் வச்சுருப்பேன். இப்போ அந்த மினிமாப் இருக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இது நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். எல்லா இடத்துலையுமே இது அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்பாஞ்சை அதில் ஃபிக்ஸ் பண்ணி ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஸ்பாஞ்சு ஃபுல்லாகவே தண்ணி அப்சார்ப் ஆகி இருந்தாலும் அதை ஈஸியாக பிழிஞ்சிட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உள்ள தண்ணியை க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் சின்னதாக காஃபி, டீ அந்த மாதிரி எதுவும் கொட்டினா கூட இதை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த ஸ்பாஞ்சை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்புறம் ரிமூவ் பண்ணுறது ரெண்டுமே ரொம்ப ஈஸி. அப்புறம் இது வந்து நம்ம எண்ணெயில் எதுவும் பொரிக்கும் போது எடுக்கிறதுக்காக உள்ள ஒரு ஸ்ட்ரைனர் கரண்டி. இந்த மாதிரி ஒரு மாடலில் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியுது. இது எல்லாமே நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். ரேட்டும் ரொம்ப கம்மி தான்.